நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நீங்களா? இது எப்படி கிழிஞ்சது? சத்யா, இப்போ என்னாச்சு? இப்ப நீங்க எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணுல சத்யா, சத்தம் கேட்டுச்சே. அது வந்து என்னோட இந்த டெய்லர்ஸ் இருக்காங்களே, சரியான நூலே போட மாட்டாங்க. எதையும் ஸ்ட்ராங்கா தைக்கிறதே இல்ல. இன்னொரு வாட்டி அவன் கடைக்கு போவன்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். தைக்கிறதுக்கு மட்டும் கூலி எவ்வளவு கேட்டு வாங்குறாங்க, ஆனா இந்த வேலையை ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாமா, உண்மைதான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது ஒன்னும் டைலரோட தப்பு இல்ல. என்ன விஷயம்னா, நீங்க இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டீங்க சந்தியா. இப்பதான் நீங்க ஸ்வீட் கடைக்காரன் பொண்டாட்டி மாதிரி இருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டீங்க சந்தியா. சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் உன்னை குண்டால, வேணும்னா நீங்களே பாருங்க. ஆமா, இதெல்லாம் உண்மையிலே இந்த டெய்லரோட தப்பு தாங்க. என்னோட மத்த ட்ரெஸ்லாம் நல்லதானே இருக்கு. அதனால சும்மா நீங்க ஒன்னும் என்ன கிண்டல் பண்ண வேண்டாம். நான் ஒன்னும் கொஞ்சம் கூட குண்டாகல. இதுவும் உண்மைதான். இதெல்லாம் உங்களுக்கு தச்சு கொடுத்த டெய்லரோட தப்பு. என்ன விஷயம்னா, ஒருத்த நல்ல புருஷன் பெயர் எடுக்கணும்னா பொண்டாட்டி சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டா போதும். இல்லைன்னா வீட்டுல எரி மேல வெடிக்கும். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கடவுளே, ஸ்டவ்ல டீ வச்சுட்டு வந்ததே நான் மறந்துட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம நடந்தா யாருக்கும் என்ன பிடிக்காது. நீ கடல்ல ஏறு. இதோ 2 நிமிஷம், நான் வந்துருவேன். சந்தியா, என்ன சந்தியா, எப்படி இதெல்லாம்? நான் ஸ்டவ்ல டீ வச்சதே மறந்துட்டேங்க. பரவாயில்ல, இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி. இல்ல பரவாயில்ல சந்தியா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. சரி. என்கிட்ட கொடுங்க, நானே திரும்ப டீ போடுறேன். சந்தியா, இப்போவாது ஒத்துக்கோங்க, நீங்க குண்டாயிட்டீங்க சந்தியா. இதுல பாவம் அந்த டெய்லரோட தப்பு என்ன இருக்கு? இப்போவும் சொல்றேன், டெய்லரோட தப்பு தான் இதெல்லாம். அவனை நான் என்ன பண்ற பாருங்க. இனிமே அவன் கிட்ட போய் இந்த ட்ரெஸ் தைச்சு கொடுங்க நான் நிக்க போறது இல்ல. சந்தியா, சும்மா கோபப்படாதீங்க. நான் சும்மா கிண்டல் பண்ணேன். எப்படிங்க நான் கோபப்படாம இருக்க முடியும்?
சரி சந்தியா, நீங்க பேசாம ஒன்று பண்ணுங்க, போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி வந்துடுங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே செஞ்சுக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க. சரி, நீங்களே பண்ணுங்க. ஏனுங்க, பால் இல்லைங்க, பால் காலி ஆயிடுச்சு. அது இதுக்கு முன்னாடி நான் டீ போட்டேன்ல, அதுலயே நான் எல்லா பாலையும் ஊத்திட்டேங்க. பரவாயில்ல, ஓடுங்க சந்தியா, நீங்க வந்து பண்ண வேண்டாம், நான் கடையில் போய் டீ சாப்பிட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் பால் வாங்கி யார்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்க. இன்னைக்கு என்னால இவரு டீ கூட குடிக்காம கடைக்கு போயிட்டாரு. அவர் சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் உண்மையிலே குண்டாயிட்டேன்னா என்ன? போய் இந்த டெய்லர் கிட்டே கொடுக்க வேண்டியதான், அப்பதான் பிளவுஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி கொடுப்பாரு. என்னடா செல்லம், ஏன்பா அழற? இப்போ வீட்டு சாவிய விக்ரமும் மீனாட்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பின்னாடி வேற ரிக்ஷாவில வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இவ ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கா? அழாதடா செல்லம். அழக்கூடாதுடா கண்ணா. என்னங்க, உள்ள இருந்து தண்ணி பாட்டில் எடுத்து கொடுங்க. இருடா கண்ணா, எடுத்துறேன். அழாதப்பா, சீக்கிரம் கொடுங்க. எனக்கு இது காலியா இருக்குங்க. என்னது காலியா இருக்கா? மீனா மருமக இதுல தண்ணியை ஊத்த மறந்துட்டா போல இருக்கு. ஊர் வம்பு பேசுறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. அதான் புள்ளைய கவனிக்கிறதுக்கு கூட அவளுக்கு நேரமே இல்ல. அழாதடா செல்லம், அழாத. சரோஜா, சரோஜா இங்க பாரு. சந்தியா மருமகளோட வீடு இங்கதான் இருக்கு. வாமா, வாங்கி கொஞ்சம் தண்ணியை கொடுக்கலாம் வா. என்ன சரோஜா யோசிச்சுக்கிட்டு இருக்க? பாவம், இவனுக்கு ரொம்ப தாகமா இருக்குல்ல. நம்ம வீடு ஒண்ணும் அந்த நிலால இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சரோஜா? என்னங்க தம்மு, முதல்ல ஒரு தண்ணியை கொடுங்க. மாமா, அத்தை, நீங்க வீட்டுக்கு வரலாம்ல? உட்கார வச்சு தண்ணி கொடுத்தா அவன் நல்லா குடிப்பான். நீங்களும் ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க. உள்ள வாங்க, வாங்க அத்தை. வீட்டுல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும். வீட்டுக்கு வெளியே மீனாட்சிக்காகவும் விக்ரம்காகவும் நாங்க காத்துட்டு இருக்கணும். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள அம்மா இந்த வீட்டுக்கு வருவாங்க. இது நிச்சயமா நடக்கும். இதோ பாருங்க கிஷோரண்ணா, இந்த தடவை விளைச்சல்லாம் ரொம்ப நல்லா இருக்கான். ஆமாமா, உண்மைதாங்க. அதனால இப்பவும் சரோஜா மாதிரி எனக்கும் 10 மூட்டை அரிசி எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பாக்கா, எடுத்து வைக்கிறேன். இந்த தடவை உங்களுக்கு நல்ல அரிசியா அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 மாசத்துல நல்ல பழைய அரிசியா உங்க வீட்டுக்கு வந்துரும். நல்ல பழைய அரிசி உண்மையிலே ருசியா இருக்கும். ஆமா ஆமா, உண்மைதான் சரோஜா. அப்ப சரி, நாங்க வரோம். மீனாட்சி நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. வாங்க போறோம். வரேங்க. சூர்யாப்பா, நீங்க கூட மறந்துட்டு போறீங்க. ரொம்ப நன்றிங்க. நல்ல வேளை சரோஜாவுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இது இந்த சந்தியாக்கா இன்னைக்கு காலங்காத்தால எங்கேயோ கடைக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கே. எங்கேயா இருக்கும்? இவங்க தண்ணி கொடுத்துன போன நாள்ல இருந்து கால சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி அவங்களோட இஷ்டப்படி நல்லா சுத்திக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்கிறதே இல்ல. முதல்ல இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் எனக்கு ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் பாக்குறது ஒன்னா இருக்கும், அதுக்கப்புறம் அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுவேன். இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நான் தானே அசிங்கப்பட்டு நிக்கணும். இவங்க எல்லாரும் கிண்டல் படுவாங்க, அதுக்கப்புறம் நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். எதுவும் தேவையில்லை. தம்பி இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கணும். நீ கலக்கும் போது இந்த பாசுந்தி வந்து கடாயில ஒட்டாம பாத்துக்கணும், சரியா? பாத்தீங்கல்ல, வீட்ல நம்ம கூட இருக்கும்போது காலையில மெத்தையில இருந்து எந்திரிச்சதுமே கையில டீ இருக்கணும்னு சொல்வான். ஆனா இப்ப பாருங்க, பொண்டாட்டி கூட தனி கொடுத்தன போனதுக்கு அப்புறமா கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். ஏதோ நல்ல வாசனை வருது இல்ல? இன்னி வரைக்கும் என் புள்ள சூர்யா எப்பவுமே கடையில டீ குடிச்சது இல்ல. பொண்டாட்டிய பாராட்டி பேசுறவனுக்கு இதெல்லாம் புரியணுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா அவளால என்ன பிரயோஜனம்னு. இந்த சந்தியா ஏன்தான் இப்படி இருக்காளோ? ஆஹா, ரொம்ப நல்ல வாசனை வருது இல்ல? சரோஜா நில்லு, இங்க வா சரோஜா. இந்த அக்கா வேற. சீக்கிரம் வா. கண்ணா சூர்யா, இன்னைக்கு காலங்காத்தால நீ உன் கடையில செய்யற ஸ்வீட் வாசனை தான் ஊரையே தூக்குது. இந்த வாசனையில இருந்தா நல்லா தெரியுது இந்த ஸ்வீட்டை நீ தானே செய்யற. உண்மையா சொல்ற, உடனே இத சாப்பிடணும்னு தோணுது. எங்க கடையில என்ன பண்ணாலும் உடனே உங்களுக்கு மூக்கு வெறுத்துரும். ஆமா பெரியம்மா, வாசனை மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க இந்தாங்க பெரியம்மா. ரொம்பவே ருசியா இருக்குப்பா. இந்த ஸ்வீட்னா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க அம்மாக்கும் ரொம்ப பிடிக்கும். குடுப்பா, உன்னோட அம்மா கிட்டயும் குடு. குடுப்பா. என்ன இந்த பெரியத்த எங்க கடையில இருந்து வாங்கி சாப்பிடுற பொருளுக்கு கண்டிப்பா ₹1 கூட கொடுக்காம போவாங்க. நான் என்னடா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த ஸ்வீட் வேற என்ன வாவான்னு கூப்பிடுது. நான் எப்படி போவேன்? ஐயோ கண்ணு, என் புள்ள அங்கதானே இருக்கான். அப்ப நான் எதுக்காக இங்க இருக்கணும்? இப்பவே அங்க போறேன், போய் ஸ்வீட்டை வாங்கி ஜாலியா சாப்பிடலாம். அம்மா இந்தாங்க. அது வந்து என்னன்னா, காலையில இருந்து எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. அதனால நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்கிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன்ப்பா. கண்ணா, நீயும் உன்னோட பெரியப்பா செய்யற ஸ்வீட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறல்ல? ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா? நீயும் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன்னு சொல்றேன். கொடுங்க கொடுங்க. நான் குழந்தைக்காக எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. சந்தியா மருமகளே வாமா. வணக்கம். நல்லா இருமா. சூர்யா, உன்னோட மனைவி வந்துட்டா, அவளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடு. இந்த சந்தியாக்கா கையில என்ன வச்சிருக்காங்க? ஏன் அதை மறைச்சு வேற வைக்கிறாங்க? அதுவும் யாருக்காக மறைக்கிறாங்கன்னு தெரியலையே. அவருக்கு இது தெரியவே கூடாது. நான் டெய்லரை பார்க்க போறேன்னு. இல்லைன்னா என்னை பார்த்து அவரு சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. நான் குண்டாயிட்டேன்னு தானே சொன்னாரு. கண்டிப்பா நான் சாப்பிடவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம்.
சந்தியாக்கா ஏதோ மறைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா யாருக்காக மறைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து மறைக்கிறாங்களா? இல்ல இல்ல, இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் ஒத்துமையா தான் பண்ணுவாங்க. அப்புறம் யாரா இருக்கும்? அத்தை அத்தை கிட்ட இருந்து தான் இந்த விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் எப்பவுமே அத்தை கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைப்பேன். ரொம்ப ருசியா இருக்கு சந்தியா, கொஞ்சம் சாப்பிடு. இல்ல பெரியத்த, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஆனா இதை எடுத்து வச்சிருவா பாருங்க. ஆ இந்த சூர்யா செய்யற ஸ்வீட்டுக்கு முன்னாடி வேற எந்த ஸ்வீட்டுக்கும் ஈடு இல்ல. ஆமா ஆமா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. இங்க பாருப்பா சூர்யா, உன்னோட அம்மாக்கு வயிறு சரியானதும் அவங்களுக்கும் இந்த ஸ்வீட்டை டப்பால போட்டு கொடு. என்ன குழந்தை சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நாளைக்கு வேற பண்டிகை இல்லையா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் வேற செய்யணும். அப்புறம் அக்கா, நீங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்கக்கா. நீங்களாவது சாப்பிடுங்க அண்ணே. மீனாட்சி, அங்க எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு வழி மறந்துருச்சா என்ன? வா சீக்கிரம் வா, கண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது. அது வந்து அத்தை, நான் வந்து சாரிங்களுக்கு எல்லாம் தைக்கிறதுக்கு இல்ல அத்தை, அதுல எல்லாம் பார்டர் வைக்க கொடுத்துருக்கேன். அதான் அதை போய் வாங்கிட்டு வரலான்னு. நான் இப்போ வந்துடுறேன் கண்ணா, வந்துடுறேன் அத்தை. சரி போ, இப்போ வந்துடுறேன். வாட செல்லும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட்டிமா, அவளுக்கும் கொஞ்சம் ஸ்வீட் ஊட்டி விடலாம். கொஞ்சம் இருந்தா அடிபட்டிருக்கோம், ஆனா ஒண்ணும் ஆகல. அந்த ஸ்வீட் தான் போச்சு. நல்லா கீழே விழுந்துட்டீங்க போல இருக்கு. யார் விழுந்துட்டாங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, அறிவே இல்லை உங்களுக்கு எல்லாம். டெய்லர், இந்த பிளவுஸ் எல்லாத்தையும் ஒரு இன்ச் லூஸ் பண்ணி கொடுங்க. சரிங்க மாஸ்டர். அட நீங்களா? ஓ சந்தியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன். மாஸ்டர், இங்க பாருங்க, இதுல 3 மேக்ஸி இருக்கு. இது எல்லாத்துலயுமே 3 இன்ச் கம்மி பண்ணி கொடுத்துருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போன தடவை கூட சரியாவே பண்ணல. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, இந்த வாட்டி சரியா பண்ணி தரேன். என்ன விஷயம்? எனக்கு இவர் ரொம்ப அமைதியா இருக்கா. அதுவா, இவளுக்கு வெளியில கூட்டிட்டு வந்தா ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ள இருந்தா அவ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. அப்படியா? இவளுக்கு வெளியே சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, இவ ஏற்கனவே ரொம்ப ஹைட் ஜாஸ்தி. ஒரு பக்கம் என் பொண்ணை வேற மறைச்சு வச்சிருக்கா. இங்க இருந்து பார்த்தாலும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் திரும்பி நின்னா. இது என்னோட கடையில இருந்து கொண்டு வந்த பையாச்சு. இதுக்கு முன்னாடியும் சந்தியாக்காவோட கையில இந்த பை தான் இருந்துச்சு. அதுல என்னதான் இருக்கும்? அப்படி என்ன அதுல மறைச்சு வச்சிருக்காங்க? அத்தை கிட்ட இருந்து மறைச்சாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை இதுல ஜீன்ஸ் பேண்ட் இருக்கோ, அதை தான் மறைச்சு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போலீஸ்காரம்மா அவனு நினைக்கிறாங்க. அப்படின்னா இதை தானே போட்டுக்கணும். அண்ணா, இந்த வேலைலாம் எப்ப முடியும்? நீங்க சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். இரு, நானும் உங்க கூட தான் வரேன். வா. வாங்க போலாம். எப்படி இருக்கீங்க டெய்லர்? நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு சுடிதார் தைக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க முதல்ல அளவு எடுத்துக்கோங்க. நான் துணியை பின்னாடி கிட்ட கொடுத்துருப்பேன். சரிங்க சரிங்க.
கொஞ்சம் நல்லா எழுதிக்கோங்க சரியா? ம் சரிங்க. எழுதிக்கோங்க. ஆ ஆ ஐயோ இல்ல இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்து கொடுக்குறேன், நீங்க எழுதுங்க முதல்ல. இது மேக்ஸியாச்சே. அத்தைக்கு தெரியாம மேக்ஸியை மறைச்சு வைக்கிறாங்களா சந்தியாக்கா? இவங்க தண்ணி கொடுத்துன்னு போனதும் இவங்களுக்கு ரெக்க முளைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல மேக்ஸியை போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க போல இருக்கு. நான் தான் அவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, அதனால கண்டிப்பா சுவாரஸ்யமா ஏதாவது பண்ணி ஆகணும்.